Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் 6th SS Social Science முதல் பருவத்தில் பாடம் 2ல் இருக்கக்கூடிய மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி சரிங்களா, அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து கேட்டிருக்காங்க. பரிணாமத்தின் வழிமுறை என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை வந்துட்டு படிப்படியானது. நான் வெறும் வந்துட்டு ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறேன், ஆப்ஷன் சொல்லணும்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால தான்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. விடை வந்துட்டு ஆப்பிரிக்கா. அடுத்தது பாருங்கள், கூற்று காரணத்தை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று காரணம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கூற்று பார்க்கலாம். உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. காரணம் என்ன அப்படின்னா தட்பவெப்பநிலை மாற்றமே அப்படிங்கிறாங்க. விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ, கூற்றும் காரணம் ரெண்டுமே வந்துட்டு சரியானது. நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆஸ்ட்ரோலெஃபிதிகஸ் இரு கால்களால் நடப்பது, இது மட்டும்தான் இதில் சரியானது. ஹோமோ ஹெபிலிக்ஸ், ஹோமோ எரக்டஸ், ஹோமோ செப்பியன்ஸ் இது மூணுமே வந்துட்டு தவறாக கொடுத்துருக்காங்க இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்கள் நிரப்பவும் கேட்குறாங்க. அது பாருங்கள், தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை டேஸ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறாங்க. விடை வந்து மானுடவியல் ஆய்வாளர்கள். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஸ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறாங்க. நாடோடி வாழ்க்கை. மூன்றாவது பாருங்கள், பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டேஸ் மற்றும் டேஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். அடுத்தது டேஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது அப்படிங்கிறாங்க. கலப்பை. அடுத்தது பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் என்னும் இடத்தில் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு கரிக்கையூர். அடுத்து சரியாக தவறாக பாருங்கள். நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல் ஆகும், இது வந்துட்டு தவறானது. ஹோமோ எரக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு சரி. அடுத்தது மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரமாகும் அப்படிங்கிறாங்க. இதுவும் சரியானது. அடுத்தது பாருங்கள், மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு அப்படிங்கிறானுங்க. இது தவறு, நாய் தான் சரியானது. அடுத்தது பாருங்கள், புத்தக வினாக்கள் அதில் கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். டேஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கியது அப்படிங்கிறாங்க. சக்கரம். அடுத்தது பண்ட பரிமாற்ற முறை என்பது டேஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளை கொடுத்து அதற்கு பதிலாக வேறு ஒரு பொருளை பெறுவது அப்படிங்கிறாங்க. அடுத்தது தொடக்க கால மனிதர்கள் வேட்டைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களில் 2 கூறு அப்படிங்கிறாங்க. விடை பாருங்கள், கல்கோடாரி, கல் சுத்தியல் 2 ஆயுதங்கள். அடுத்தது ஆயுதங்கள் செய்வதற்கு ஏற்ற கல் எது அப்படின்னு கேட்குறாங்க. சிக்கிமுக்கி கல். அடுத்தது நகரங்களும் பெருநகரங்களும் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றால் தோன்றின அப்படிங்கிறாங்க. வணிகம் மற்றும் வர்த்தகம். மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எது அப்படிங்கிறாங்க. சக்கரம். அடுத்தது பாருங்கள், பாறை ஓவியங்களில் உள்ள உருவங்களை அடையாளம் காணவும் அப்படிங்கிறாங்க. ஸோ பாறை ஓவியங்களில் இருக்கக்கூடிய உருவம் பார்த்திங்கன்னா வேட்டையாடுதல் மற்றும் நடனமாடுதல். தொடக்க கால மனிதர்களின் முதன்மையான தொழில் எது அப்படிங்கிறாங்க. வேட்டையாடுதல். குகை ஓவியங்கள் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா மக்களின் கடந்த கால வாழ்க்கை முறை. தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு குகைகளில் தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், டேஸ் தொல்லியல் துறையுடன் தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு மானுடவியல். அடுத்தது பாருங்கள், தொடக்க கால மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகளில் 2 குறிப்பிடுக அப்படிங்கிறாங்க. இருட்டு வந்துட்டு நாய், எருது. இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.